டேய், உங்களுக்கெல்லாம் இறுதி எச்சரிக்கை சொல்றேன். ஒழுக்கமா வீட்டுக்குள்ள உட்காந்து அன்போட நேசத்தோட மனித நேயத்தை வளருங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமையே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. Yeah, Machi, yeah. Why? I don't know why. All the figures following my. Oh, I am real rich feeling. You are poor feeling. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். கேட்டு இல்ல 5000 ரூபாய் 5000. நீ அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாலே வந்து நிக்கும். அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா, கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பெஞ்சு விட்டு போக வேண்டியதானடா. இங்க வேஜா நாங்க குடிச்சுக்கிறோம். என்னடா தம்பி, அது ஏன் கர்நாடகால இருந்து எனக்கு திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கேட்கறீங்களா? Sorry. கர்நாடகத்தில் இருக்கும் திரு DK சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி பல ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பவே செய்கிறது. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சியோட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரல வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருகிட்ட வந்து நீ பேசுற? நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கலைஞரை பற்றி விமர்சிப்பதற்கு நிர்மல்குமாருக்கோ இந்த கட்சியில் இருக்கிற தாவேக்காரர் இருக்கிற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அவருக்கு உன்ன பதில் சொல்லவே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, உணர்ச்சி தூண்டுறாங்க. உயிர் இருக்கிறவனுக்கு உணர்ச்சி வரும், உயிர் இல்லாதவனுக்கு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும். அது அவங்கவுங்களோட நிலையை பொறுத்தது. எங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது, அதனால உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம். உணர்வு எழுச்சியெல்லாம் வராதவங்கள நாங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். உங்கள் பாட்டை திணிக்கணும், உங்கள் மொழியை திணிக்கணுங்கிறதுல உங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? உங்களுக்கு உணர்ச்சியை தூண்டுறீங்களா இல்லை? இந்திய மொழியை திணிக்கணும்னு தூண்டுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை திணிக்கணும்னு தூண்டுறீங்க. அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அது திணிக்கிறேன்னு வர்றது என்னாச்சு? முடிஞ்சிடுச்சா? ஸ்பாட் அவுட்டா? விட்டா ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுவானுங்க. முடிஞ்ச உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி மொத்தமாக அள்ளிட்டு போயிடு. அதுவும் வந்து உங்களுக்கு தேசிய பாடலும் தேசிய கீதமும் வங்க மொழியில் இருக்குது. இப்போ புதுசாக பாட்டு ஒன்று கொண்டு வரீங்க, அதுவும் வங்க மொழியிலே வச்சுருக்கேன். தமிழ் மொழியிலலாம் பாட்டு போடவே மாட்டீங்களா சார்? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். தமிழ் மொழி ஊர் முழுக்க போய் பேசுறேன்னு சொல்றாரு நரேந்திர மோடி. ஏன் தமிழ் மொழியில பாரதியார் கொண்டாடுறீங்க? தமிழ் மொழியெல்லாம் பாட்டு வைங்க. அவரும் இந்திய பாரத தேசத்துக்குலாம் பாட்டு எழுதியிருக்கிறாரு. வச்சா குறைஞ்சா போயிருவீங்க. ஏன் மேற்கு வங்கத்துல அந்த வங்க மொழி பாட்டை தான் ரெண்டு பாட்டு, ஒரு பாட்டு வங்க மொழியில வச்சிருக்கீங்க, தாகூர் குடு பாட்டை வச்சிருக்கிறோம். சரி, இந்த பாட்டை வேற மொழியில வைங்களேன். எல்லாமே உங்க மொழியை நீங்க வைக்கிறப்ப உங்களுக்கு உணர்வே இல்லாம தான் நீங்க பண்றீங்களா? பற்றே இல்லாம தான் பண்றீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். நாங்க எங்க மொழி சம்பந்தமா எங்க ஊர்ல தான் நாங்க எங்க மொழியை பத்தி பேசுறோம். கர்நாடகால வை, உத்தரப்பிரதேசல வை, பீகார்ல தமிழ் தாய் வாழ்த்து பாட நான் கேட்கிறோம். எங்க ஊர்ல எங்க மொழிக்கு இடம் இல்லைன்னா வேற எந்த மொழிக்கு இடம் கிடையாது சார். எங்களுக்கு தேவையே இல்லை.
அப்படி உணர்ச்சியே இல்லாத உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்க எந்த மாநிலத்தில் இருந்து அதை நடத்த முடியுமோ நடத்திக்கோங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க ஊர்ல எங்க மொழிக்கு தான் இடம், மத்தவங்கள இடம் கிடையாது. எங்க மொழிக்கு மரியாதை இல்லைன்னா அப்படிப்பட்ட நபர்கள் எங்க ஊர்ல தேவையே இல்லை. உங்களுக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ அந்த ஊர்ல போய் நீங்க இருந்துக்கலாம். அந்த மாநிலத்துக்கு நீங்க போய்க்கலாம். நாங்க தடுக்கல. இங்க இருந்து நாங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேவை செய்ய முடியாது. தமிழர்களுக்கு மரியாதை தராத இடத்துல வெளியே போய்க்கிறதா சரியானதா இருக்கும். அதே மாதிரி ஒரு போராட்டம் சொல்லி மாற்று கருத்து சொன்னா வெளிநாட்டு முடிச்சாதான் நான் பேச முடியும். அது என்ன வெளிநாட்டு நீங்க மட்டும் தான் இந்த நாட்டுல பிறந்தீங்கன்னா மத்தவெல்லாம் இந்த நாட்டுல பிறக்கலையா? மத்தவெல்லாம் வரி கொடுக்கலையா? மத்தவெல்லாம் வரி கொடுக்குறாங்க. இந்த எஸ்ஐஆர்ல போட்டு எல்லாத்துக்கும் ஓட்டர் ஐடியில லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இப்ப டெல்லியில போராட்டம் ஓட்டு போட்டு வந்தான போராட்டம் நடத்தி இருக்கிறான். சரி, ஓகே. அப்ப இது என்ன எல்லாம் வெளிநாட்டு செய்தி, வெளிநாட்டு செய்தி. ஐயோ, நீங்களே வந்த இருந்து வந்த ஆட்கள் தான் மக்கள் சொல்றாங்க. அடி அந்த மாதிரி அடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. உங்களுக்கே வெளிநாட்டுல அவ்வளவு அமைப்பு வச்சிருக்கீங்க. அதுல இருந்து பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. RSSக்கு அமெரிக்கால அமைப்பு வச்சிருக்கீங்க, பணம் வசூல் பண்றீங்க. கனடால வசூல் பண்றீங்க, ஐரோப்பால வசூல் பண்றீங்க. இதுல நேராவே பார்த்திருக்கோம். வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கி கூச்சிட்டு இருக்கிறீங்க. இத்தனையும் செஞ்சு இங்க இருக்கிறவனெல்லாம் வெளிநாட்டு செய்தி, அந்நிய நாட்டு செய்தி, அந்நிய நாட்டு செய்தி பேசிட்டு இருந்தா நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு. இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. சரி, எல்லாரும் பிரிவினைவாதி பேச நீங்க தான் மதம் பேசிட்டு இருக்கீங்க. நன்றி. நாங்க அடையாளத்தோட வரோமா? நீங்க தான் அடையாளத்தோட வர்றீங்க. அந்த சொல்ற உலகம் எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்குமா இல்லையாடா? அவர் போட்டுக்கிறார். PMC இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகள் எடுக்கும்போது 24,000 பேர் பேசுகிற சமஸ்கிருதத்தை கற்பிக்க 6,100 ஆசிரியர்கள் நியமனம், 7 கோடி பேர் பேசும் தமிழை கற்பிக்க 12 ஆசிரியர்கள் நியமனம்னா இதை அப்படி தள்ளி வச்சுட்டு உணர்வுகளே இல்லாமல் ஏன் சார் 12 பேரை மட்டும் போட்டீங்க, எப்ப சார் போடுவீங்க, அவங்களுக்கே 6,100 போட்டீங்கன்னு இங்க யாருமே கேட்கல. தமிழ் மொழிக்காக இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் எங்கெங்க ஆசிரியர்கள் PMCல போட்டீங்க, தமிழ்நாட்டிலே இருக்கிற மொத்த ஸ்கூலுக்கு ஏன் போடலன்னு கேட்டா உணர்வுகளை தூண்டி விடுகிறார். அது உரிமைங்க, அது உரிமைங்க, அது உரிமைங்க. டேய் குரா குரா அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். அந்த உரிமையை எப்ப சார் நம்ம கேட்டோம்? உரிமையை கேளுங்க, தூண்டி விடாதீங்க, உணர்ச்சியை தூண்டி விடாதீங்க. சரியான பொழுதுபோக்கு. நீங்க எப்ப சார் சொல்றீங்க? தமிழுக்கு ஏன் ஆசிரியர் நீங்க கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். உணர்ச்சியே வராத ஆளுங்க தமிழுக்கு ஏன் ஆசிரியர் போடுறது? அதுக்கு பதில் சொல்ல வக்கீல் இல்ல. வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்தை சுற்றி பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்வரே. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். கேள்வி 1. ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தின் முதலாளியை சந்தித்த ஒரு சில நாட்களில் தங்க மோதிர திட்டத்தை பற்றி அறிவிப்பு விடப்பட்டது ஏன்? அது மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். கேள்வி 2. நிதி அமைச்சர் மரிய வில்சன் அரசு கஜானாவில் பணம் இல்லை, அதனால் எந்த புதிய திட்டமும் செயல்படுத்தப்படாது என்று கூறிய பிறகு தங்க மோதிர திட்டம் நடைமுறைப்படுத்த டெண்டர் கோரியது ஏன்? கேள்வி 3. ஒரு பக்கம் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலம் தங்க மோதிரம் கொள்முதல் செய்யப்படும் சொல்றீங்க, மறுபக்கம் அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக பொதுமக்கள் நிதி அளிக்கலாம்னு அமைச்சர் அருண்ராஜ் சொல்றாரு. அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்துகள், நவீன மருத்துவ உபகரணங்கள் வாங்க வேண்டிய நிதியை எதுக்கு தங்க மோதிர திட்டத்திற்கு பயன்படுத்தணும்? கேள்வி 4. சந்தையில் ஒரு கிராம் மோதிரத்தின் செய்கூலி வெறும் 5% முதல் 15% இருக்க இந்த அரசு டெண்டரில் 26% செய்கூலி என நிர்ணயித்ததன் மர்மம் என்ன? நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1.
இந்த தங்க மோதிர திட்டத்தை சுற்றி அடுக்கடுக்காக இத்தனை கேள்விகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் உங்களிடம் பதில் உண்டா முதல்வரே? என்னது ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தையா ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையை விட மாட்டேன்டா. நான் என்ன சொல்லுவேன், ஏது சொல்லுவேன், வைக்கிற காலெல்லாம் வலிக்கு விழுதே. தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. போற இடம்லாம் செருப்படி விழுதே. அப்படி வேதனையில பொங்கி அழுதுட்டு இருக்காங்க திராவிட கட்சியில இருக்க எல்லாருமே. யாரும் பயப்படுவானா? ஒண்ணுமில்ல, இந்த முட்டா பயலுக்கு என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியல, என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல, இவனுக்கு என்ன அரசியல்னு முதல்ல புரியல. ஆக்சுவலி என்ன நடந்தது? அதான் நடத்திட்டாங்கடா, இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கால நிக்கிட்டு இவனை வச்சு எப்படி நம்ம 5 வருஷம் ஓட்டிவீங்க எல்லாம் வச்சு நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம்னு புரியல. அது நாயே நம்ம ஒப்பாரி வைக்கணுமா? தமிழ்நாட்டை காப்பாத்துறா கடவுளே, இவங்கள மாதிரி முட்டா பயல்கிட்ட சிக்கிருச்சுடா கடவுளே. அந்த வீடியோ பார்த்து வாங்களேன். அப்படி என்ன மேட்ச் நடந்திருக்குன்னா, என்ன மேட்ச்ல எவன் ஜெயிச்சான்னு கூட தெரியாம உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னன்னு, கர்நாடக அரசே இம்மிடியட்டா தண்ணி திறந்து தமிழ்நாட்டுக்கு விடு அப்படின்னு கேஸ் அங்க போய் பண்ணிருக்காங்க. இயற்கையில பற்றி தெரியுமா? ஓவரா தண்ணிய கர்நாடகா கொடுத்த கர்நாடகாரங்களா தண்ணியை திறந்து விட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. மூடிக்கு போனா என் புண்ணாக்கு. இயற்கையில பற்றி தெரியுமா? ஓவரா தண்ணிய கர்நாடகா கொடுத்த கர்நாடகாரங்களா தண்ணியை திறந்து விட்டாங்க. பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? என்ன திமுக தண்ணி திறந்து விட்டாங்க, இது கூட தெரியாம நீ போய் இன்னும் கேஸ் போட்டுட்டு இருக்க திமுக. உனக்கு ஒண்ணுமே தெரியல திமுக, உனக்கு என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியல திமுக. அவன் சொல்றா மருந்து முட்டா பையன், நல்லா கேட்டுக்க திமுக. இதை கேட்டுட்டு இவர் சொல்றபடி நீ நடந்துக்க திமுக. இவர் தான் வந்து மிகப்பெரிய அறிவாளி, இவருக்கு தான் திமுக எல்லாமே தெரியும் திமுக. நீ என்ன திமுக இது கூட தெரியாம உச்ச நீதிமன்றத்தை போய் கேஸ் போட்டிருக்க அப்படின்னு இந்த முட்டாள் உளறி வச்சிருக்கு. டேய், உனக்கு தாண்டா உண்மையிலே என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரிய மாட்டேங்குது. பைத்தியக்கார போய் முட்டாளா இருங்கடா, ஆனா இவ்வளவு கடைஞ்செடுத்த முட்டாளா இருக்காதீங்கடா. முதல்ல நம்ம மாநிலத்துக்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணி வரணும் தெரியுமாடா? இந்த மாசம் மட்டும் 34,000 டிஎம்சி தண்ணி வரணும்டா. அதுல நமக்கு அவன் கொடுத்துருக்கிறதே வெறும் 7,000 டிஎம்சிடா. கிட்டத்தட்ட இந்த உபரி நீரோட சேர்த்துமே நமக்கு 7,000 டிஎம்சி தானே வந்திருக்குது. இன்னும் நமக்கு 23,000 டிஎம்சி தண்ணி தேவைப்படுதுடா. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? மழை வந்துருச்சு, கர்நாடகா டேம திறந்துருச்சு, அதனால நமக்கு தண்ணி அழகா வாரம் ஓடுது, அங்க முப்போகம் விளைஞ்சு நிக்குது, அப்படியே அந்த மழை வந்தனால நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா முட்டாள். முட்டாள், உன்னை நான் மென்ஷன் பண்ணியே கேட்பேன்டா முட்டாள். இந்த வீடியோ நீ பதில் சொல்றா முட்டாள். நீ எல்லாம் எதுக்கு தெரியுமா கரெக்டுங்கிற? உனக்குலாம் இந்த இதெல்லாம் செட் ஆகாது, இந்த அறிவுலாம் உனக்கு இல்லை. நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்ன பண்ண? அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் சிஎம் எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாரு, அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ க்யூட்டாக நடந்து போகிறாரு, அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ க்யூட்டாக குசுவு போடுறாரு அப்படின்ற மாதிரியான வீடியோ நீ போடு. உனக்கு அதுதான் போதும். இந்த இளவுக்குள்ளெல்லாம் நீ வராது, உனக்கு இந்த அளவுக்குலாம் அறிவு பத்தலை. திமுக எதுக்கு கேஸ் போட்டிருக்கு? அது என்ன எதுவுமே உனக்கு தெரியாத தற்கூரி. நீ தற்கூரி, நீ ஒரு தற்கூரி, உனக்கு இதெல்லாம் தெரியாது தற்கூரி. அதனால நீ சாப்பிட்டுக்கிட்டு உங்க கியூட் சிஎம் கொஞ்சிக்கிட்டு உட்கார ஒரு 5 வருஷத்துக்கு. உங்களோட இன்னும் 5 வருஷம் குப்பை போட்டு தமிழ்நாட்டுக்கு எங்க கொண்டு போய் நாசக்காடாக்க போறீங்கன்னு தெரியலடா முட்டாளுகளா. அதான்டா பயமா இருக்கு. நீ என்ன பண்ற? இந்த இடத்துக்குள்ள நீ வராத, இது இந்த அளவுக்கு உனக்கு அனுபவம் பத்தாது. நீ என்ன பண்ற? கியூட் சிஎம் போய் கியூட்டா கொஞ்சிக்கிட்டு. சரியா? பாய். போதுமில்லடா, போடா.